ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விதியை மதியால் வெல்ல முடியுமா? நம்மள நிறைய பேர் சொல்லுவோம், நம்மளோட லைஃப்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம விதி தான் காரணம். நான் இவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லி என் தலையில எழுதி இருக்கு, என் தலையெழுத்து அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நொந்துக்குவோம். அப்படி எண்ணம் உள்ளவர்களுக்காக தான் இந்த கதை. சொர்க்கலோகத்துல இந்திரனும் இந்திரனோட மனைவி இந்திராணியும் இருக்காங்க. அந்த இந்திராணி ஒரு அழகான பஞ்சவர்ண கிளியை வளர்த்து வர்றாங்க. அந்த கிளினா அவங்களுக்கு ரொம்ப உயிர், ரொம்ப அன்பா பாத்துக்கிறாங்க. அந்த கிளி இப்ப நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில இருக்கு. அப்ப இந்திராணி இந்த கிளி இறக்க கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த கிளியை இந்திரன் கிட்ட எடுத்துட்டு போய் காமிச்சு, இந்த கிளி நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில இருக்கு, இந்த கிளி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கிளி இல்லைன்னா நானும் இறந்து போயிடுவேன், இந்த கிளிக்கு சாகா வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இந்திரன் சொல்றாரு, இந்த செயல் என்னுடைய பொறுப்பு அல்ல, ஒரு உயிரை படைக்கும் பொறுப்பு பிரம்மாக்குரியது, பிரம்மா கிட்ட போய் நான் கேட்கிறேன்னு சொல்லி போய் கேட்கிறாரு. அதுக்கு பிரம்மா சொல்றாரு, படைக்கிற தொழில் என்னவோ என்னுடையதுதான், ஆனா ஒரு உயிரை காக்கும் பொறுப்பு மகாவிஷ்ணுவுக்குரியது, அதனால நீயும் நானும் போய் மகாவிஷ்ணு கிட்ட கேட்போம் இந்த கிளிக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு பேரும் போய் மகாவிஷ்ணு கிட்ட போய் நிக்கிறாங்க. மகாவிஷ்ணு சொல்றாரு, ஒரு உயிரை காக்கும் பொறுப்பு என்னவோ என்னுடையதுதான், இந்த கிளி இறக்கும் தருவாயில இருக்கு, ஒரு உயிரை எடுக்கும் பொறுப்பு சிவனுக்குரியது, அழிக்கும் பொறுப்பு சிவனுக்குரியது, அதனால நம்ம சிவன் கிட்ட தான் போய் கேட்க முடியும், வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து போய் சிவன் கிட்ட இந்த கிளிக்காக கேட்போம்னு சொல்லி போறாங்க. சிவன் இவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, அழிக்கும் பொறுப்பு என்னவோ என்னுடையதுதான், ஆனா உயிரை எடுக்கும் தொழிலை நான் யம தர்ம ராஜாக்கு கொடுத்துட்டேன், வாங்க நம்ம 4 பேரும் போய் யம தர்ம ராஜா கிட்ட இந்த கிளிக்காக கேட்போம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்ப யம தர்ம ராஜா இவங்க வர்றதெல்லாம் பார்த்துட்டு மன்றாடி வணங்கிட்டு வந்த விஷயத்துக்கு கேட்கிறாரு. அப்ப இவங்க இந்த கிளி உயிர் போரும் தருவாயில இருக்கு, இவங்க இந்த கிளிக்கு சாகா வரம் வேணும், நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி இல்லைன்னா இதோட இறப்பையாவது கொஞ்ச காலத்துக்கு தள்ளி வைங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த யம தர்ம ராஜா இந்த 4 பேர்ட்டையும் சொல்றாங்க, இந்த யமலோகத்துல ஒரு அறை இருக்கு, அந்த அறையில பாச கயிறால அந்த ஒவ்வொரு உயிர்களை எடுக்கும் தருணம் எப்ப உயிர் பிரிதுங்கிறத ஒரு ஓலையில கட்டி அந்த கயித்துல தொங்க விட்டுருப்போம். அந்த ஓலை எப்ப அருந்து விழுகுதோ அப்ப அந்த உயிர்களுக்கான உயிர் பிரிஞ்சு போயிரும், இறந்து போயிருவாங்க. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம், நம்ம 5 பேருமே போய் அந்த அறைக்குள்ள போயிரு, அந்த ஓலை, அந்த கிளிக்கான ஓலையை மாத்தி எழுதலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 5 பேருமே அந்த அறைக்குள்ள போறாங்க. அந்த ஓலை இருக்க அறைக்குள்ள போறாங்க. அந்த கயிற்றுல இருந்த ஒரு ஓலை கீழே அந்து விழுகுது. உடனே அந்த யமதர்ம ராஜா அதை எடுத்து பார்க்கிறாரு. அப்ப அந்த ஓலையில என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமதர்ம ராஜா இவங்கள் 5 இந்த அறைக்குள் நுழையும் போது அந்த பஞ்சவர்ண கிளி இறந்து விடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சான். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, படைக்கும் கடவுளால கூட ஒரு உயிர் போகிறத தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு பிறப்பு என்பது எவ்வளவோ உறுதியானதோ அதே மாதிரி இறப்பு என்பதும் ரொம்ப நிலையானது இந்த உலகத்துல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு புரியுது, விதிதான் எல்லாமே அப்படின்னா அப்ப விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் சும்மாவா? அப்ப விதிதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா நம்ம எந்த முயற்சியும் செய்ய வேணாம், நம்ம எதுவும் உழைக்க வேணாம், நம்ம எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம், நம்ம பேசாம விதிதான் சொல்லிட்டு நம்ம பேசாம ஜாலியா உம்முன்னு பேசாம கம்முன்னு இருந்துடலாமே அப்படின்னு சொல்றீங்க, கேக்குறீங்க. அது எனக்கு புரியுது. ஆக்சுவலா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தன் மாடுதான் மேய்க்கணும் அப்படிங்கிறது விதி, அவனோட விதின்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு மாடு மட்டும் மேய்ச்சு அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு சாதாரணமா இருக்கிறதுங்கிறது விதி. அவன் அந்த மாடு தொழில் செஞ்சாலும் அவன் ஒரு மாடு வச்சிருக்கானா இல்ல 100 மாடுகள் வச்சு நம்பர் 1 பிசினஸ் மேனா இருக்கானா அப்படிங்கிறது அவனோட மதி. சோ
நம்ம பண்ற அன்றாட வாழ்க்கை இதுதான் நம்மளோட வாழ்க்கை, நம்ம இப்படிதான் இப்படியான சூழ்நிலையில தான் வாழணுங்கிறது தான் விதி. அதை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நம்மளோட உழைப்பினாலையும் நம்மளோட அறிவு கூர்மையினாலையும் திறம்பட கொண்டு போய் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா போய் நிறுத்துறது, அதை நல்லபடிக்கு கொண்டு போறது வந்து நம்ம மதியால வெல்ல முடியும். ஒரு மீனவ சமுதாயத்துல பிறக்கிறது வந்து அப்துல் கலாமோட விதின்னு வச்சுக்கோங்களேன். அவர் சயின்டிஸ்டாவோ அல்லது குடியரசுத் தலைவராகவோ அப்படிங்கிறது வந்து அவரோட மதி, அவரோட புத்தி கூர்மை. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து விதியை மதியால் வெல்ல முடியுமா? எதுவுமே முழுசா மாற்ற முடியாது. நம்ம மனிதர்கள் நம்ம எல்லாருமே ஏதோ நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு இடத்துல விதி அப்படிங்கிறதையும் இதுதான் நம்மளோட விதி அப்படிங்கிறத உணர்ந்திருப்போம். அதை ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணி நம்மளோட மதியால சரி பண்ணிக்கவும் முடியுங்கிறதையும் ஒரு தருணத்துல உணர்ந்திருப்போம். இதுதான் வந்து இந்த குட்டி கதைக்கான ஒரு விளக்கம். விதியை மதியால் வெல்ல முடியுமா? ஓகே, இதுதான் இன்னைக்கான வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.